ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சார் ரொம்ப நாள் ஆச்சு, எதுவும் ஹெல்த் டிப்ஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சரி ஒரு ஹெல்த் டிப்ஸை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா, நாம் ஹெல்த்துக்காக என்னென்னமோ செலவு பண்ணுறோம், என்னென்னமோ பார்க்குறோம், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் பேசிக்கான விஷயத்தில் எல்லாத்தையுமே வந்து தப்பாக பண்ணிட்டுருக்கோம். உண்மையாக அதுதாங்க. நிறைய வந்து சத்துள்ள உணவுகள் சாப்பிடணும், ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்ணும், அது சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எதில் சமைச்சு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரிய மாட்டேங்குது. அதுதான் பேசிக்கான விஷயம், ஆனால் அதுவே தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோ, சரிங்களா? அதாவது முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அதை எப்படி சாப்பிடணுன்றதும் முக்கியம். அதே அளவுக்கு அதை எப்படி சமைக்கணுன்றதும் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதாவது வேத காலங்களில் பார்த்திங்கன்னா உணவு வந்து சமைக்காமலே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ காய்கனிகள் தான் மனுஷங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த மகாவீருக்கு கூட தீர்த்தங்கரர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது என்னன்னா, உடம்பில் இருக்கிற ஒரு 6 சக்கரங்கள் சொல்கிறாங்க, சில பேர் 10 சக்கரங்கள் சொல்கிறாங்க, ஏதோ சக்கரங்கள், அந்த சக்கரங்கள் எல்லாம் மலர்ந்து ஓப்பன் ஆகி 7வது சக்கரம் மலரும்போது நம்மளுடைய உடம்பில் இயற்கையாகவே வந்து ஒரு பூவோட மனம் வீசும். எந்த டியோட்ரண்ட்டு, எந்த பர்ஃப்யூமு எதுவுமே போடாமலேயே நேச்சுரலாகவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளவரோட ஸ்மெல் அடிக்கும் நம்ம உடம்புல. அதனால தான் மகாவீரருக்கு வந்து அந்த பட்டம் கொடுப்பாங்க, தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சமைத்த உணவுகளை சாப்பிட மாட்டார், காய்கனிகள் மட்டும்தான் சாப்பிடுவார். உண்மையாக அதுதாங்க. இன்றைக்கும் நாம் காய்கனிகள் சாப்பிட ஆரம்பித்தோன்னா பல்லு கூட வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. காய்கனிகள் சாப்பிட்டிங்கன்னா பல்லில் அழுக்கு படியாது. ஆனால் நம்ம வந்து சமைத்த உணவுகள் சாப்பிட்றதுனால பல்லு கண்டிப்பாக வளர்க்கி தான் ஆகணும், ப்ரஷ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் சாப்பிட்ற உணவுலேயே இருக்குது. இப்போது சமைக்கிற இதுவை பற்றி ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் எல்லோரும். அதாவது சிம்பிளாக பேசிக்கான ரூல் தான் சமைக்கிறதை பொறுத்த வரைக்கும். சூரிய ஒளி, அதாவது சன்லைட்டு, அதுக்கப்புறமேட்டு காற்று, ஏர், இது ரெண்டுமே நாம் சமைக்கும்போது வரணும். எந்த பாத்திரத்துலலாம் சூரிய ஒளி படாமல் காற்றும் உள்ளே போகாமல் மூடி வச்சு சமைக்கிறோமோ அது எல்லாமே சாப்பாடு கிடையாது, விஷம்தான். அப்போ எப்படி நாம் இன்றைக்கி எல்லாமே வீட்டில் சமைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப சீக்கிரம் சமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ரெஷர் குக்கரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ப்ரெஷர் குக்கரில் காற்றும் படாது, உள்ள சூரிய வெளிச்சமும் போகாது, சன்லைட்டும் போகாது. ஏன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக பக்காவாக மூடி தானே பண்ணுறோம், சமைக்கிறோம். அந்த ப்ரெஷர் குக்கர்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. ப்ரெஷர் குக்கர்னால் ப்ரெஷரோட அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா அழுத்தம், ஒரு நிர்பந்தம், அதுதான் ப்ரெஷரோட அர்த்தமே. அப்போ வந்து ஒரு உணவுப் பொருளை வந்து நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சமைக்கணும், வேக வைக்கணும், சரிங்களா? ஆனால் இது நிர்பந்தத்தால் அந்த ஃபுட்டை வந்து சமைக்கிறது கிடையாது, மிருதுவாக்குது, அதாவது சாஃப்ட் ஆக்குது. அதுதான் உண்மை. அந்த அந்த சூட்டோட இதுவால், ப்ரெஷரால் அது வந்து சமைக்காமல் வேக வைக்காமல் மிருதுவாக்குது, சாஃப்ட் ஆக்குது அந்த ஃபுட்டை. ஸோ சமைக்கிறதுக்கும் சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது, அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெஷர் குக்கர் எந்த மெட்டலில் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அலுமினியம். அலுமினியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல்ல நம்மளுடைய இந்திய கலாச்சாரப்படி அலுமினியம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. எந்த பாத்திர பண்டம் அலுமினியமாக இருக்காது முன்னாடியெல்லாம்.
அலுமினியம் முதல்ல இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த இந்தியனோட சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. நிறைய கைதிகள் வந்து இந்தியாவோட சிறைச்சாலைகளில் ஃபுல்லாக அதிகமாக இருப்பாங்க, இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடினவங்க. ஸோ பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணிச்சுன்னா, இவங்க வந்து கொஞ்சம் சத்துள்ள உணவெல்லாம் சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருக்காங்க, ஸோ அதனால தான் இவங்க நல்லா போராடுறாங்க அப்படின்னு பிரிட்டிஷோட கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிச்சு. இவங்கள வந்து எப்படி வீக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அலுமினியமை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. அந்த கைதிகளுக்கு எல்லாமே வந்து அலுமினியத்தில் சமைச்சு தான் கொடுப்பாங்க. அலுமினிய பல பாத்திரங்கள் அப்போ தான் வந்தது. ஏன்னா அலுமினியத்தில் சமைச்சு சாப்பிட்றவங்களோட உடல் ஆரோக்கியம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அதுதான் உண்மை. அதாவது உண்மையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமான ஒரு மெட்டலு இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லேயும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பாதிப்பு தெரியல யாருக்கும். அதாவது உண்மையிலேயே சமைக்கிறதுக்கு தகுந்த பாத்திரங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு மண்பாண்டம். அதில் வந்து மண்பாண்டமில் சமைக்கிற உணவுகள் எல்லாமே வந்து அந்த தரத்தோட 100% சத்து நம்மளுக்கு கிடைச்சிரும். நீங்கள் என்ன ஃபுட்டு அதில் சமைக்கிறீங்களோ, என்ன பதார்த்தம் சமைக்கிறீங்களோ அதோட 100% சத்து நமக்கு கிடைச்சிரும். இது என்ன 100% அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு துவரம் பருப்பு இருக்குது. துவரம் பருப்பு விளைஞ்சி துவரம் பருப்பாக நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு 7-8 மாதம் ஆகும். துவரம் பருப்பை வந்து அறுவடை பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு 7 to 8 months ஆகும். அது எப்படின்னா, துவரம் பருப்போட வேரில் அதோட சத்துக்கள் எல்லாமே சேர்ந்து அது படிப்படியாக வந்து துவரம் பருப்புக்கு போய் சேர்கிறதுக்கு 7-8 மாதம் ஆகும். அப்படி 7-8 மாதம் ஆகுனா அந்த துவரம் பருப்பை வந்து நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லது தான், எல்லாருக்கும் நல்லது. துவரம் பருப்பு இந்த மாதிரியான பருப்பு வகைகள் ரொம்ப நல்லது. ஆனால் அதையே வந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா, எவ்வளோ மெதுவாக சமைக்கிறீங்களோ அவ்வளோ சத்துக்கள் அப்படியே அதிகமாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எந்த பதார்த்தத்தில் எந்த மெட்டலில் சமைக்கிறீங்களோ அதோட அந்த உணவுக்குண்டான சத்து அப்படியே அதுலேயே அழிஞ்சிடும். அதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அலுமினியத்தில் அதாவது இந்த ப்ரெஷர் குக்கரில் சமைச்சாதான் சாப்பாடு சீக்கிரம் சமைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். சீக்கிரம் சமைக்கலாம், சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இந்த மண் பாண்டத்துலலாம் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சமைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் நேரம் ஆனாலும் நம்ம போகிறதுக்கும் நேரம் ஆகும். அதுதான் உண்மை. சீக்கிரம் சமைச்சு சீக்கிரமே போக போகிறீங்களா, இல்லை பரவாயில்ல கொஞ்சம் லேட் ஆனாலும் லேட்டாக போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற இதுவே. நான் இந்த கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன். அதாவது மண்பாண்டத்தில் சமைக்கிறது ரொம்ப உத்தமம். ஏன்னா எந்த பதார்த்தத்தோடைய சத்தும் வந்து 100% நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்கும். அது நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்கல பாத்திரத்தில் முடிஞ்சதுன்னா சமைக்க பாருங்கள். ஒருவேளை மண் பாத்திரம் இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கலத்தில் சமைக்கலாம். அதில் 97% அந்த உணவோட சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லையா, பித்தளை பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா 95% சத்து நமக்கு கிடைக்கும். ஓகே, பித்தளையும் இல்லையா, அப்புறமேட்டு சில்வர் பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா அந்த உணவோட சத்து ஒரு 90% வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக அலுமினியம். இவ்வளோ நேரம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதை பற்றியும் நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அலுமினியத்தில் ஒரு சாப்பாட்டு போட்டு சமைக்கிறீங்கன்னா அதோட சத்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10%, 10% மட்டும்தான் அதோட சத்து உங்களுக்கு உண்மையிலே கிடைக்குங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், இது கேரட்டு நல்லது, பீன்ஸ் நல்லது, பீட்ரூட் நல்லது, அது நல்லது, இது நல்லது, எல்லாம் நல்லது தான். அலுமினியத்தில் போட்டு சமைச்சிங்கன்னா அதோடைய வெறும் 10% சத்து மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு கிடைக்கும். அவ்வளோ காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி குப்பையில் போடுற மாதிரி தான் சமைச்சிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம எல்லாருமே. அதை சமைச்சு வேறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு ஜிம்முக்கு போகிறோம், உடம்பு ஏற்றுறேன், அது ஏற்றுறேன், இது ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அங்கே வேறு போய் ஃபீஸ் கட்டிட்டு வர வேண்டியது. முதல்ல பேசிக்காக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். சமைக்கிறதுக்கு உகந்த பாத்திரங்கள் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிஞ்சால்
மண் பாத்திரத்தில் வந்து சமைக்க பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து சாதாரண ஹெல்த் டிப்ஸ் மட்டும் இல்லை, பல விதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரே நாளில் வந்து மாறுறது அவ்வளோ சுலபம் இல்லை. இவ்வளோ நாள் வந்து ப்ரெஷர் குக்கரில் சமைச்சிட்டு, ஆனால் வேறு வழி இல்லை. ஏன்னா சீக்கிரம் ப்ரெஷர் குக்கரில் ஆகிடும், அதே மாதிரி சீக்கிரம் போயிடுவோம். ஸோ அதனால் நம்ம லேட்டாக சமைச்சாலும் லேட்டாக போகலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃப்யூச்சரில். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இல்லை ஞாபகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.